அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்து மந்த்ராவில் வந்து L1 110 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா L0 MFS 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் மந்த்ரா டிவைஸில். இப்போ வந்து எல்லா டிவைஸ்லேருந்து வந்துட்டு புதுசாக L1 சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஒன்று புதிய டிவைஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸில் நிறைய அப்டேட் பண்ணி வந்துட்டு அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த MFS 110க்கான ஆடி சர்வீஸ் பிசியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிசியை லாகின் பண்ணிவிட்டு கூகுளில் போய்ட்டு ஆடி சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ இதில் மந்த்ரா டவுன்லோட் அஃபிஷியல் வெப்சைடு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டீட்டெயில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட அஃபிஷியல் இதில் வந்துட்டு சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிவைஸ்க்கான சாஃப்ட்வேர் தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மந்த்ராவிலேருந்து MFS 110 ஐரிஸ் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MFS 110 L1 இதுதான் புது டிவைஸ்க்கான லிங்க். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுக்கான யூசர் மேனுவல் எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி படிக்கிறதுனா படிச்சிங்க. ஸோ உங்களுக்கு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் MFS 110 டிரைவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து டவுன்லோடுங்கிற பண்ணி டவுன்லோட் கொடுத்துங்க. இதில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை கேட்குது. ஸோ இவங்க என்ன டீட்டெயில் கேட்டுருக்காங்களோ வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து டிரைவர் இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆடி சர்வீஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு MFS 110க்கான விண்டோஸ் ஆடி சர்வீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஆகுது. இப்போ டவுன்லோட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ண டிரைவர் எங்கே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கான டிரைவரை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ்னு கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராவோட ஆடி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஓகே, ஆடி சர்வீஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு நீங்கள் டிவைஸை வந்துட்டு ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணல போய்ட்டு உங்களோட டிவைஸை வந்து ரீஸ்டார்ட் ஒரு டைம் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன ஆப் யூஸ் என்ன வெப்சைட்டில் எந்த கம்பெனியோட APS யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்க. நான் வந்து ஃபினோவில் வச்சுருக்கேன். ஸோ ஃபினோவோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினோவோடது இந்த டிபின் ஆதென்டிகேஷனுங்கிறது நம்ம பண்ணோம். இந்த டிபின் ஆதென்டிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ப்ரொசீட் கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நம்ம டிபின் அனுப்பணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து OTP வரும். சரிங்களா? அந்த OTPயை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் சேவ் கேட்கும். நீங்கள் சேவ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபினோவோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ APS கேஷ் வித்ட்ராவல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இப்போ MFS 110 L1 புதிய பயோமெட்ரிக் டிவைஸ் மந்த்ரா
ஆடி சர்வீஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சரிங்களா. டிரைவரும் ஆடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அது இப்போ ஒர்க் ஆகுதா என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதில் இதில் வந்து ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபார் ஏபிஎஸ் டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஆக்டிவேஷன் வந்து பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து பயோமெட்ரிக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பயோமெட்ரிக்கில் லைட் எரியும். அந்த மெர்ஜென்ட் யாரை உங்களோட கையிலே வைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ஆன் ஸ்கேனர் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ கேப்சர் ஆகி முடித்ததும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்டும். ஸோ வந்து இப்போ புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஆடியோ சர்வீஸ்க்கான ஆப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டிவைஸும் ஒர்க் ஆகுது சரிங்களா. ஸோ இதில் இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பர்பஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ணுவோம். வைக்கிறேன் கேப்சர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ என்னோட பேலன்ஸ் என்கொயரி வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஐடி வச்சுறீங்களோ உங்ககிட்ட என்ன ஐடி வச்சுறீங்களோ நீங்க உங்களோட வெப்சைட்ல லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். வெப்சைட் எல்லாமே வேற ஏதாவது இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கிளியர் பண்றோம்.